நமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த 3 வாரம் கீழ்ப்படிகிற தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 15:22-23 வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிறோம். கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிறோம். செவி கொடுத்ததை உத்தமம். நான் சொல்ல கவனிங்க. நீங்க நிறைய என்ன ஆயிப்போச்சுன்னா ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்தா போதும். அது என்ன பிரியப்படுத்தும்? கர்த்தரை பிரியப்படுத்தாது. என்னையே தேவன் அது அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. தேவனை பிரியப்படுத்துவதுதான் பிள்ளைகளுடைய கடமை. சொன்னாரு அவன் சொன்னா ஏன் அதை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அழிக்க சொன்னது அழிக்காம தப்ப வைத்து சாமுவேல் கேட்கும் போது இது தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படியாக வைத்திருக்கிறார்கள். அவன் கேட்கிறான், பலியை பார்க்கிறேன். தேவன் சொன்னது என்ன கொடுக்க முடியும்? உன்னால அவருக்கு அவர் கொடுக்குறாங்க, நீ என்ன கொடுக்க? என்ன கொடுக்க முடியும்? நீ கொடுக்கறத வச்சு ஒன்னும் இருக்கிற நிலையில அவர் இல்லை. அவர் தான் எல்லாம் நமக்கு தர. அதனால பலி என்பது கொடுத்ததுனால அதை திருப்திப்படுத்தலாம் முடியாது. அவரை திருப்திப்படுத்துறது, பிரியப்படுத்துறது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை கண்டா அவன் மேல கட்ட பிரியம் இல்லை. இப்ப நம்ம தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஜனதானா? அதிகாரம் 22வது அதிகாரம் 18வது வசனத்துல நீ பாருங்க. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியாக பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் மேல் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவன் ஏன் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படினார். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆசீர்வாதியும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். ஆண்டவர் ஆசீர்வாதிக்கிறதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனை, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் தானா. நீங்க ரோமர் 8:32 நீ பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்புக் கொடுத்தார். அவரோடு கூட நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்தை அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல். அப்ப என்ன அவரை கொண்டு அவரால அவருக்காக தான் உருவாக்கப்பட்டது. அவரையே தேவன் உனக்காக எனக்காக கொடுத்திருப்பாரான. கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கேட்கிற தன் பிள்ளைகளுக்கு எதை தராமல் இருப்பார்? ஒண்ணு வரலாற்று பார்த்தீங்கன்னா அதிகமா அவரை குறித்து எழுதுறது. அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகளுமாக, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளுமாக சகல வஸ்துக்கள் சிங்காசனங்களான
துரைத்தனங்களான அதிகாரங்களான சகலமும் அவருக்கென்றும் எல்லாம் அவருக்கென்று அவருக்கென்று. இப்ப அவரே யாருக்கு கொடுத்தார்? எது தரணும்? அதை யாருக்கு தர? நம்ம பிள்ளைகளை பார்க்கிறோம். 4 பிள்ளைகள் இருக்கு நமக்கு. 4 பிள்ளைகள் தான். எந்த பிள்ளைகள் மேல அதிகமா பார்த்து காட்டீங்க? ஒன்னு சொன்ன போற பிள்ளைகளை கண்டா ஐயா இதோ போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிள்ளைய பார்த்தா போகமாட்டேன்னு சொல்லிட்டு மனம் வருத்தி திருப்பி போய் அப்படின்னு சொன்னதை செய்யறாங்க. அந்த பிள்ளைய பார்த்தா எந்த பிள்ளைய? நீங்க எந்த பிள்ளைய பார்த்து முஸ்லிம் கேட்டதும் கேட்காததும் எந்த பிள்ளைக்கு வாங்கி தருவீங்க? எந்த பிள்ளை கேட்டா சந்தோஷமா கொடுப்பீங்க? எந்த பிள்ளை கேட்டா செலுத்திப்பீங்க? அப்ப நீங்க அதை செய்வீங்களா? தேவன் யாரை கேட்போம்? யாரை பிரியப்படுத்துங்க? கர்த்தரை பிரியப்படுத்த நம்ம கத்துக்கணும். அப்ப கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை நம்ம அறிய. அத முதல்ல சொன்ன கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம். இப்ப இன்னொரு காரியத்தை நம்ம பேசணும். 3 யோவான் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் எது சந்தோஷமா இருக்கு? அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணு இல்லை. 10 லட்சம் ரூபாய் காணிக்கை எத்தனை கொடுத்துட்டப்பா? அதெல்லாம் தேவன் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியும். சத்தியத்தின்படி நடக்கிற யாரை பார்த்தாலும் தேவன் சந்தோஷப்படுகிறார். யாரை சந்தோஷப்படுத்தணும்? இல்லைங்க, யாரை சந்தோஷப்படணும்? ஞானம் உள்ள பிள்ளை தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். மூடத்தனம் உள்ளவனும். இப்ப நாம ஞானம் உள்ளவர்களோ மூடத்தனம் உள்ளவர்களோ யார் பிரியப்படுத்தலாம்? பிள்ளைகள் பாருங்க, சரிதப்பிரகாரமாக ஒரு குடும்பத்திலையும் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருந்தா அந்த பிள்ளைகள் மேல பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் அதிகமா இருக்கும். தேவன் அதான் சொல்றாரு, எனக்கு எது பெரிய சந்தோஷம்னா என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இதுதான் பிரியும். அப்ப நாம சத்தியத்துல நடக்கிறவர்கள் தானா தேவன் என்னையும் முன்னையும் கண்டால் சந்தோஷப்படுவாங்க. அந்த சத்தியத்துல நீ நடக்கணும் என்பதற்காக தான் சபையை தன் விளையாட்டு பெற்ற ரத்தத்தினால சம்பாதித்தார். அப்போ 20-28 பாத்தீங்கன்னா உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. சபையினுடைய கிளை என்னங்க? ஏற்று கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது சபை. இந்த சபையினுடைய ஆதாரம் 1 தீமோத்தேயு 3:15 சொல்லப்படுது. தாமதிப்பேன் ஆகிய நீ அறியும்படிக்கு இவைகளை நான் எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கு. இல்லை, இதுதான் சபைக்கு சத்தியம் தான். சபைக்கு எதுக்கு வரனா? இந்த சத்தியத்துக்காக தான். ஏன்னா
யோவான் 8:17 பார்த்தீங்கன்னா, இரண்டு பேருடைய சாட்சி இரண்டு பேருடைய சாட்சி 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய. வேதமே சத்தியம். சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாகும். சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாகும். 8வது அதிகாரம் 8:32 அது வேற. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே எது என்ன பரிசுத்தமாக்கும்? ஏன் பரிசுத்தமாகணும்? எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கு. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாரை பார்க்க முடியாது? யாரை பார்க்க முடியாது? அப்போ அவரை முகமுகமா பார்க்கணும், அவரோடு கூட நித்திய காலமா வாழணும் என்று நினைக்கிறவன் சபையை புறக்கணிக்க மாட்டான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 10:25 பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்தில் வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோம் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். யாருக்கு புத்தி சொல்றது? சொன்னா புத்தி சொன்னா கேட்கிறாங்க. அவங்க சொல்றதா நாம கேட்கிற மாதிரி இருக்கு. நாம சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்றது இவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் சபை தேவனுடைய ஆனந்த ஞானம். சபை என்பது யாராலையும் உருவாக்கப்பட முடியாதது. அது இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால சம்பாதித்தது. அந்த சபை என்பது சத்தியத்துக்கு பூர்ண ஆதாரமாக இருக்கு. அந்த சத்தியம் தான் அவனை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் சேரவே. இரண்டாவது, உலகத்துல பல நெருக்கங்கள், பிரச்சனைகள், இக்கட்டுகள், போராட்டங்கள், பல விரோதங்கள், பலவிதமான தீமைகள் நம்ம சூழ்ந்து இதுல போய் மாட்டிக்கிறவன் தடுமாறான். எப்படி வெளிப்படுத்தும் தெரியல. ஆனா யோவான் 8:32 அவங்க சொல்லுவது சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் எங்க போய் அறிவிருக்கு? சத்தியத்தை எத்தனை முறை படிச்சாலும் என்ன பண்ண மாட்டேங்குது. எத்தனை பேர் புரியுது? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது அதிகாரம் பல வருஷங்களா படிச்ச ஒன்றுமே புரியும். தேவன் இதை எனக்கு புரிய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாய் ஆரம்பம் அத்தனை ஆழமான ரகசியங்கள். அது எதனுடைய கோட்பாடுகள் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இப்ப முதல் நாள் 7ஆம் நாள் வரும்னு சொன்னா நம்ம காலண்டர் எழுதுன மாதிரி. ஆனா அதனுடைய சக்தி என்ன வேற முறை தெரியும். அப்ப எல்லா பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு சத்தியம் எனக்கு இல்லையா? இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு காற்றுகள் இறையுது,
வீசுது, கடல் கொந்தளிக்குது, குழப்பங்கள் இருக்கு, குடும்பமே உடைந்து போகணும் என்ற நிலை போல அந்த படகு சூழ்ந்த காரியங்கள் நிறைய குடும்பத்துல இருக்கு. ஆனா சத்தியம் என்ன போதிக்குது நம்ம சில பேர் சொல்றாங்க, எங்கேயாவது ஓடி போயிட்டாங்க நல்லா எப்போ எங்க ஓடுவே நீ அங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்துருக்கீங்க. அழகா சொல்றோம், வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறீங்க நீங்க. சமுத்திரத்தின் ஆழத்திலே கொடுக்கையை போட்டாலும் அங்கேயே நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு மறைவா நான் எங்க போக முடியும்? இத பாருங்க. அப்ப அந்த பிரச்சனையை சந்திக்கணும், முகமுகமா சந்திக்கிறதுக்கு உடம்பு இருக்கணும், பலம் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனையை சந்தித்து கடந்து போக முடியும். அப்ப அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஒத்தாசை தேவ சத்தியமாகிய வசனம் தான். இந்த வசனம் தான் விடுவிக்கிறது. இந்த வசனம் தான் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய போராயமா இருக்கு. இந்த வசனத்துக்கு நீங்க நாம கொடுக்கிற கனம் எப்படியாப்பட்டதா இருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் ஆச்சரியமானதாக இருக்கு. ஏன்னா தேவன் ஆலோசனையில வல்லமை உள்ளது. நீங்க எந்த அளவுக்கு ஆலோசனை ஒரு சம்பவம் கூட இத்தனை இடத்துல நடந்தது இதே பகுதியில தான். அப்போ இந்த நடிகை மஞ்சள் மொழி பழக்கமா இருந்தாங்க. இப்ப அவங்க ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு எனக்கு கூப்பிட்டு அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வந்து பெரிய பிசினஸ் கோடி கணக்காக போட்டு செய்திருந்தாங்க. என்னை குறித்து அந்த சித்தர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பார்க்கணும்னு நினைச்சாரு, கூப்பிட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அவர் மலையாளி, அவருக்கு தமிழ் சரியா வரல, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறா, ரெண்டாவது மலையாளம் பேசுறா, நமக்கு தமிழே சரியா வர. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், பல கோடி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போக போறேன், செய்யலாமா வேண்டாம் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. சொன்னா தெரியும், இல்லைன்னா விட்டு என்ன சொல்றது. ஏராளமான படிப்பு இருக்கு, வசதிகள் ஏராளமாக இருக்கு, ஏராளமான வேலைக்காரர்கள் அவங்க இருக்கு. அவன் சொல்றதை கேட்கறதுக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த மனுஷனை நான் நினைச்சு பார்த்தேன். என்ன பாருங்க, ஹைஸ்கூல் தாங்க என் படிப்பு எடுக்கல, படிக்கிற காலத்துல என்ன பண்ணல, சரியா செய்யல. வாழ்ந்த காலத்திலேயே யோக்கியமா வாழ்ந்தேன்னா அதுவும் இல்லை, எல்லா பக்கமும் ஓட்டு. இப்போ என்ன போய் நிக்க வச்சுட்டு நீங்க சொன்னா ஓகே, இல்லைன்னா அது நோ. இதுல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு வேற அந்த நடிகை நான் சொல்றது அங்க இங்கிலீஷ்ல சொல்லி, அவர் சொல்றது எனக்கு தமிழ்ல சொல்லி என்ன பண்றாங்க. கொஞ்சம் நிறைய படிச்சிருந்தாங்க, நானும் தானவா இருக்குன்னா இன்னும் வசதி வாய்ப்புகள் இருந்தா அகம்பாவும் ஆடுமா ஆடாத. ஆனா அந்த மனுஷன் நான் பார்த்தேன், அவ்வளவு வசதி இருக்கு, அவன் படிப்பு இருக்குது, அவ்வளவு வேலைத்தனங்கள் இருக்கிறாங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற, ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரனை பார்த்து ஜெபம் பண்ணி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, இந்த பிசினஸ்ல நான் இந்த பிசினஸை தொடங்கலாமா வேண்டாம். சில பேர் தொடங்கிட்டெல்லாம் வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனா தொடர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண, நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். இந்தியாப்பட்ட ஜனங்களை பார்க்கறதுக்கு அபூர்வமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஊழியாக போயிட்டு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க ஜனங்கள் அதிகமா இருக்கு. ஆனா ஞானத்திலையும் ஆலோசனையிலையும் தேவனை பீட் பண்ண யாருமே கிடையாது. அவன் சொன்னா சொன்னதுதான். அவருடைய வார்த்தையை மாற்றவோ, அவர் திட்டத்தை தீர்மானத்தை சீர்குலைக்கவோ யாராலையும் முடியாது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை ஆலோசனையில எத்தனை ஆலோசனைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் வேதத்துல. கேட்டு கொலை 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 பிரச்சனை 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 எனக்கு அது இல்லை இது இல்லை கொலை கொலை பண்றாங்க. ஆனா அழகா சொல்றாரு சங்கீதம் 34 சங்கீதம் 9 வசனத்தை வாசிச்சிருக்காங்க.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாருக்கு குறைவு? அப்ப பயந்தவர்கள் என்று சொன்னா யாரு சொல்றாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். எப்படி இருக்குது பயந்து? இப்ப இந்த பிள்ளைகளை பாருங்க, இதே ஸ்கூல்ல விட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் எப்படி உட்காருனாங்க? ஸ்கேலோ பரம்போ என்ன பண்ணாங்க? அவங்க அடிப்பாங்க. அந்த பயம் என்ன பண்ணுது? இப்ப தேவன் பரலோகத்துல இருக்கிற நான் எங்க இருக்கிறேன்? நான் செய்யறது அவருக்கு தெரியுமா? நான் பண்றது அவருக்கு புரியுமா? எதுக்கு பயம் இல்லை? செத்தா பார்த்து புரியும் எங்க இருக்கு. அவர் சொல்லிய வச்சுட்டு எனக்கு பயப்படணும்னு சொல்றது உங்க ஆக்டிங் வேலை, செயல்பாடு. நான் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது. என் சொல்லுக்கு யார் கீழ்ப்படுகிறார்கள் அவனே எனக்கு பயந்து சொல்ற. அப்ப தேவன் எத்தனையோ ஆலோசனைகள், எத்தனையோ சட்ட திட்டங்கள், 613 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை கட்டளைகள்? 285 88 செய்யக்கூடியவைகள், 365 கட்டளைகள் செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லி குறித்து வச்சிருக்காங்க. அதுல விசேஷித்த வண்ணமா 10 கற்பனைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை தவிர வேற தேவர்களுக்கு எது உங்களுக்கு தேவைகளாக இருக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன வரல, வீட்டுல யாருமே எது உங்களுக்கு தேவை? வீடா? வேலை இல்லாம 10 பார்ட்டி பிரேயர் அட்டன் ஆன, வேலை கிடைச்ச பிறகு ஒரு பார்ட்டி பிரேயர் அட்டன் ஆகுது. தேவைக்கு பார்ட்டி தேவை பிடிச்ச கிறிஸ்டிகா என்ன செய்யலாம்? சத்தியம் சொல்ற காரியங்கள் என்ன? கவனிச்சு பாருங்க. கொலை இருக்கிற மனுஷன் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஒரு பெரிய ஆலயத்துல ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து, நீ காலையில அந்த ஆராதனை நடக்கிறதுக்கு முன்னதாக நீ போய் அந்த ஆலயத்துல உள்ள போய் உட்காருன்னு சொன்னாங்க. ஆலயம் நடக்கிறதுக்கு முன்னதாக 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் போய் வந்து உட்கார்ந்தார். அப்ப அந்த பெரிய ஆலயத்துல ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண் என்ன பண்ணாங்களா, அதை சுத்திகரித்து மாப்பு போட்டு சுத்திகரிக்கும் போது சுத்தி ரொம்ப நேரம் பார்த்தாதான் வேற யாருமே ஆளு கிடையாது, அந்த அம்மா மட்டும்தான் இந்த வேலை செய்து இருக்கிறாங்க. இவர் நினைச்சுக்கிறார், இந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க போக சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கூப்பிட்டாங்க. நான் பார்த்தேன், நீங்க மட்டுமே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்க தான் என்ன நினைச்சாரு. ஒரு 5000 பவுண்ட் என்ன பண்றாங்க எடுத்து நீங்க வச்சுக்கீங்க, கஷ்டத்துக்கு இது உதவும் வச்சுக்கீங்க. அந்த அம்மா சேர்த்துக்கினே வாங்காம பின்னாடியே போனா 4 பக்கம் கார் நிக்கலாம். இவர் வந்து காரை விட விடவே இருந்தார். ஒரு காரு இந்த அம்மா நின்று, அப்ப இந்த சத்திய வசனம் என் வாழ்க்கை சரின்னு சொல்லுதா, என் வாழ்க்கையில குறை இருக்குன்னு 2 Corinthians 9:8 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்றேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலே பெருகுவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஒரு சம்பூர்ணம், குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு சத்தியம் நம்மளை போதிக்கும். நான் பரம்பரை சொல்லி இருக்கிறேன், இப்பதான் ஆண்டவருக்குள்ள வரணும்.
10 வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் அந்த பிரச்சனையில இருக்கிறேன், இன்னும் கஷ்டத்துல இருக்கிறேன்னா தப்பு எதுவும் இல்லைனா சத்தியத்தை நீ இன்னும் என்ன பண்ணல அறியல. என் உள்ள அடங்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டி அடங்க மாட்டேங்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் சொல்றது கேட்கிறேன்னா எனக்கு சத்தியத்தை இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன ஆண்டவர் மத்திய 28:18 இப்ப இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பண்ணவும் போயிட்டாங்க. அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்து தான் போனாங்க. நாம இப்படி சொல்லலாம், அதிகாரம் என்பது சாவியை போல வீடு பூட்டப்பட்டிருக்கு. வீடு எவ்வளவு நாள் நான் வெயிலுக்கு திட்டு சொல்லி மனைவியை தோச்சிக்கிறீங்கன்னா ஒரு என்ன சொல்றது? அவங்க கேட்பாங்க, எனக்காக நீங்க வெயிட் பண்ணீங்க, சாமி தான் உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்க திறந்து என்ன பண்ணிருக்கலாம்? எத்தனை காரியத்தை திறந்தீங்க? இன்னும் மூடப்பட்ட கதவையை எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க? அதிகாரம் உன்னை கீழ்படுத்தும். அதிகாரம் ஆளுகை செய்ய வைக்கும். இப்ப ஆளுகை செய்யற இடத்துல இருக்கிறியா, அடிமத்தளத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? நீ கீழ்படுத்துறியா, மற்றவங்களுக்கு கீழ்படுத்து கிடக்குறியா? நீ யாரா இருக்கிற? சத்தியம் எந்த அளவுக்கு நீ அறிந்து கேட்கிற? நீ தலையா பாலா? நீ கீழானா மேலானா? வேதம் என்ன சொல்லுது? சத்திய வசனம் என்ன சொல்லுது? இதுல தலைக்கு வாழாடுற நேரத்துல வாழுது தலையாடுறதுனா குடும்பமே குழப்பத்துல பிரச்சனையில போகுது. தீர்மானிக்கிற பொறுப்பு யார் கையில இருக்கு? பாதுகாக்கிற பொறுப்பு யார் கையில இருக்கு? பொறுப்பு தவறும் போது வானத்தை சொப்பத்தை விரும்பாம எல்லா பொறுப்பு தூக்கி பொண்டாட்டி மேல போடும்போது அது தலையா மாறுது. நீ வானம் ஆட்டிட்டே இருக்க வேண்டியது. பொறுப்பு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதன்னா எல்லா பணியும் யார் மேல தூக்கி போடுறாங்க? உன் வேலையை நீ பாரு, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. 2 பேர் வேலையும் சரியா நடந்ததுன்னா குடும்பம் சீரா செயல்படும். குடும்பம் சீரா செயல்படும். 2 பேரும் சீரா செயல்படுற பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா பிள்ளைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு வேண்டிய ஞானத்தை உங்களிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். நீங்க சத்திய வசனத்தின்படி தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நாம் நடக்கிறோம். தாவீது வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயம் கொண்டான். ஏன்னா அவன் எது கேட்டாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு பெலிஸ்தர்களோடு யுத்தத்துக்கு போய் அவங்க வேண்டான்னு அனுப்பப்பட்டதற்கு சிக்லாக்கு வரும்போது அமலேக்கியர்கள் ஒரு படையா வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவனுடைய மனைவிகள், ஆடு, மாடுகள் எல்லாம் அடித்து கூட இருக்கிறவங்க கூட கல் எடுத்து நான் தாவீதை அடித்துக் கொள்வது. வேதத்தில் தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டான். தேவனிடத்துல விசாரிக்கிறான், அந்த தண்டை பின்தொடரலாமா? நான் போனா பிடிப்பேனா? நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா? எல்லாம் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றப்போ எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வேன் என்ற போது போனா 60 பேர் அவங்க கூட போனது. போன வழியில பாதி 200 பேர் எங்க நின்றான். உன்ன போகும்போது உன்ன விடாய்த்தவர்களாக இன்னும் 200 பேர் உள்ள இடத்துல நின்று ஆட்டம் நடக்க முடியாதபடிக்கு திறனான படையை 200 பேர் கொண்டு ஜெயித்தார். ஏனென்றால் தேவன் சொன்னார், இப்போ சத்தியத்திற்கு கீழ்ப்படிதான் வெற்றியை சுதந்திரித்தார். இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில இல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிகிறது இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இன்னைக்கு எண்ணிக்கை பெருசா இருந்தாலும் ஒண்ணும் சாதிக்காது. தேவனுடைய வார்த்தையை சாதிக்கிறது போல எதையும் சாதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நடக்கிற மனுஷர்களாக நீ நானும் இருக்குமா என்பதுதான் நமக்கு முன்னாடி கேள்வி. தேவன் என் மேல சந்தோஷப்படுகிறதற்கு, தேவன் என் மேல பெரிய வைக்கிறதற்கு, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது சத்தியத்தின்படி நடக்கிறது. சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன இருக்கு?
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் இரவும் பகலும் பகலும் அவருடைய அவருடைய வேதத்தில் வேதத்தில் தியானமாக இருக்கிற தியானமாய் இருக்கிற மனுஷன் மனுஷன் இரவும் பகலும் எப்படி வேதத்தில் தியானமாய் இருக்குது? நான் வேலைக்கு போகக்கூடாதுங்க. எப்படி தியானம் பண்றது? உலகத்தினுடைய தியானம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துன்னா அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கணும், வாயை கப்பிட்டு மூடிக்கணும், அமைதியா இருக்கணும். எது தியானம்? ஆனா வேத வசனம் தியானம் எப்படி? இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப வேத வசனத்தை எடுத்து ஆடு மாடுகள் அசை போடுறது போல நீ என்ன பண்ணணும்? வேத வசனத்தை திரும்ப 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 ஜீரணிக்கணும். எனக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் சொல்றேன். பல இடத்துல பல நான் சபைன்னு சொல்லி அவர் என்னை இப்படி கேட்டார் ஒரு கேள்வி. என்ன கேட்டாரு? ஜப வேலையில அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே சாந்தி மாற்றம் நான் தூங்குறாங்க தெரியும். அப்படி நான் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. மகனே, சில பேர் இப்படி சொல்றாங்க, கேள்விப்பட்டு என்ன ஆண்டவரே, 2 இட்லி சாப்பிடலன்னா எனக்கு வட ஆயிடும். காலையில என்ன பண்ணணும்? 2 இட்லி போட்டு காலையில என்ன பண்ணிடலாம். அப்பதான் மற்ற எல்லா வேலையும் என்னால என்ன பண்ண முடியும். இல்லைன்னா எனக்கு கை காலெல்லாம் உதட்டு எடுத்துக்கணும். நடுவில் ஒரு வேலையிலேயே இப்படி சொல்ற ஆளை நீ பார்த்துருக்கிறியா? நான் கேட்டு இருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்படி எப்படி சொன்ன? 2 இட்லி ஒரு வடை எதுக்காக அவன் சாப்பிட்டான்? அப்பதான் பலன் கிடைக்கும், அப்பதான் எல்லா வேலையும் செய்ய முடியும் சொன்னான். அதனாலதான் சாப்பிடலாம். அந்த நான் உடனே கேட்டேன், சாப்பிட்டது ஜீரணம் ஆகலன்னா என்ன ஆகும் கேட்க? என்ன ஆகும்? ஓப்பன் ஆயிடுச்சு. 4 வாட்டி ரெஸ்ட் ரூம் கையா போய் வந்திருந்தேன் பைய எப்படி ஆயிடும்? படுக்கை எதுவும் கேட்டு வஞ்சாங்க. எங்க ஏன் பலனுக்காக சாப்பிட்ட ஆகாரம் ஏன் பலவீனமா போச்சு? அப்ப வேத வசனம் பலன். சில பேருக்கு பலவீனமா மாறுதுன்னா சில பேருக்கு வசனம் தீர்மானம் ஆகுது. சில பேருக்கு வசனம் என்ன பண்ணல, அப்படியே போட்டு விழுகிறாங்க. ஆனா அசைப்படல, தியானம் பண்ணல, அந்த வசனம் அவங்களுக்கு கிரியை செய்யல. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது திரும்ப 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 என்ன பண்ணாங்க? வசனம் என்பது ஒரு விதைக்கு அடையாளம். விதை நல்ல நிலமாகிய இருதயத்துல நீ விதைச்சுட்டே இருக்கணும். விதைப்பு இருக்குமான உனக்கு அறுப்பும் இருக்கும். எதை பேசுறீங்க நீங்க? நல்லதையா பொல்லாததை? எதை விதைக்கிறது? எதை விதைக்கிறது? எனக்கு சூழ்நிலையை பார்த்து பேசிட்டு இருக்கு. சூழ்நிலை யாபேசுனா அவன் தாய் அவனை துக்கத்துல பெற்றெடுத்தார். துக்கத்துல பெற்றெடுத்ததுனால அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வச்சான். அப்ப துக்கத்துல பிறந்த மகன் அப்பனா எவ்வளவு வேதனை நிறைஞ்ச ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்துல இருந்திருக்கும். கொஞ்சம் நல்ல பாருங்க. அந்த காலத்துல பெயருக்கு அர்த்தம் இருந்தது, இந்த காலத்துல பெயருக்கு அர்த்தமே கிடையாது. இப்பெல்லாம் என்ன கம்ப்யூட்டரு கணக்கின் மயமாக்கி எதை பார்த்துதான் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெயர் வச்சுன்னா அப்பா ஒரு பாட்டு அம்மா ஒரு பாட்டு 2 பேர் இன்சில் வச்சு என்ன பண்றாங்க பேரை. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. கர்த்தருடைய பேரை நாம வச்சாலும் அவங்க பேரை வச்சுதான் அவங்க கூப்பிடுறாங்க. இப்ப இவனுக்கு யாபேசின் பேரை வச்சாங்க, துக்கத்துல பிறந்த மகன். ஆனா வேதத்தில் தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்து அவன் ஐஸ்வர்யவானாக மாறிப்பான். ஏன் மாறினா? அவன் துக்கத்தை மாத்தது யாரு? அவன் பிரச்சனையை மாத்தது யாரு? அவனோடு கூட இருந்தது யாரு? அவன் எல்லைகளை பெரிதாக்குறது யாரு? அடைகளை பார்க்க மேன்மைப்படுத்துறது யாரு? அது பார்த்து முத்து போல வசனம் அதுல 1 அது எல்லாம் அவன் பிறந்தான் இப்போ பிறந்தான் பிரச்சனை அழகா இருக்க முத்து மாதிரி வசனம் 9:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவசரமா இவன் யாபேஸ் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஒரு கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கேட்டது அவங்க கொடுத்த ஆண்டவர், நீ கேட்ட அவங்க நோட் சொல்லுவார். நம்ம என்ன கேட்கணும்? சத்தியத்தின்படி கேட்கிறோமா? சத்தியத்துல சொல்லப்பட்டிருந்த ஆலோசனைப்படி கேட்கிறோமா? கேட்போம். ஒரு மாசத்துக்கு அரிசி வைக்கணும், அந்த நாங்க சேர்ந்துட்டாங்க. என்ன கேட்பா? எத்தனை நாளைக்கு ஆகாரம் வீட்டுல? ஒரு மாசத்துக்கு இப்பதான் ஒரு பொண்ணை வாங்கி இருப்பாங்க. என்ன பண்ண? இதுதான் 17:5 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து தன்னுடைய புயபலத்தை நம்பி செயல்படணும் எங்க இருப்பாங்க. இப்ப நீ மனுஷனை நம்பாதானா உன்னையே நீ நம்பி உன் பலத்தை நம்பி செயல்படுறாங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இப்போ இந்த 2 பகுதியில நீ எந்த பகுதி? நீ யாரு? சத்திய வசனம் சொன்னது ஆலோசனை. மனுஷனை நம்பி உன் சுயபலத்தை நம்பி நீ செய்தீங்கன்னா கருணையா போன செடியை போல எப்படி இருப்ப? கர்த்தரையே உன் நம்பிக்கையா வைத்து நீ செயல்படுகிறானா உன் சூழ்நிலை எத்தனை உஷ்ணம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் வேகம் சொல்றது. நீதிமொழிகள் 23:23 பார்த்தீங்கன்னா சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் எது வாங்கணும்? சத்தியத்தை வாங்கணும். எத்தனை பேர் வாங்குறது? ஒரு காணிக்கை கொடுக்கிறோம், தசமம் கொடுக்கிறோம், வீட்டுல மீட்டிங் வைக்கிறோம், 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், பாத்துக்கு காணிக்கை கொடுக்கிறோம். இதெல்லாம் வாங்குறோம். சத்தியத்தை வாங்குற சத்தியத்தை மற்றவனுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம்? கேட்கிற உபதேசத்துல எந்த அளவுக்கு நிக்கிறது? இதெல்லாம் உன் வளர்ச்சிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள். ஏன்னா சத்தியம் யாரு? யோவான் 14:6 சொல்றாரு, இயேசு நான் தான் சத்தியம். இயேசுவே சத்தியம். இயேசுவே சத்தியம். அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் சங்கீதம் 119 முதல் வசனத்தை பாரு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். நடக்கிறவங்க இப்ப நாம எதுபடி நடக்கிறோம்? இன்னொரு வசனத்தை கேளுங்க. 3ஆம் வசனம் வெளிப்பாடுல 1:3 ரெவல்யூஷன்.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் யார் பாக்கியவான்கள்? முதல்ல வாசிச்சு முதல்ல இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டுங்க, நீங்க எவ்வளவு பேர் கருத்தை வாசிப்பீங்க? டைமே இல்லை. மற்ற நாளே எனக்கு கஷ்டம். இது சர்ச்சுக்கு வரணுமா, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னா இவ்வளவு லேட்டா வந்துட்டேன். என்ன நான் பைபிள் படிச்சுட்டேன்னா என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் என்ற நேரத்துக்கு ஒவ்வொரு பாடத்தை கர்த்தர் நடத்துறாரு. எனக்கு ஒரு முறை நடத்தின பாடத்தை நான் முதல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஆண்டவருக்குள்ள வந்த அந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான குடும்பத்துல பிறகுறேன். நானு கஷ்டம் எனக்கு தெரியாத நிலையில என்ன வளர்த்துட்டாங்க. ஊதாரியாவை வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல எனக்கு 5 பைசா நல்ல பெரிய காசு அன்னைக்கு நோட்டை செலவு பண்ண நிலையில வளர்ந்தேன். தவறான பழக்கத்திலேயே போயிட்டு இப்ப ஆண்டவருக்குள்ள வரும்போது பேரு பழக்கம் மாதிரி எல்லாம் ட்ரை. அப்போ ஒரு சிநேகிதன் என்னை பார்க்க வந்தான். அவன் வந்து பார்த்து சொன்னான், ஆனா எப்படி இருக்கிறீங்க, எனக்கு நான் ரசிக்கப்பட்ட நாட்கள் தெரியாது. அப்ப சிகரெட் பழக்கத்தினால சிகரெட் வாங்கி கொடுத்தா நான் சொன்னேன், இதெல்லாம் சிகரெட் நான் சர்ச்சுக்கு போறேன், இதெல்லாம் வேண்டாம்னு அவன் கடைக்காரங்க கொடுத்து டீயும் கேக்கும் வாங்கி கொடுத்தேன். இன்னும் எனக்கு ஞாபகம் சாப்பிட்டா அவன் சொன்னா கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, ஆனா என் வீடு அவன் வீட்டு பக்கத்துல தான் கடல் போட்டது. பணம் வீட்டுல இருக்கு. 5 மணிக்கு தான் காலையில நான் வேலைக்கு போறேன். 5 மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன். தேவை நிறைய நாட்கள் வேக வேகமா நான் போறேன். 3 வாட்டி பரிசு இடப்பட்டாரு. நான் சொல்லிட்டு அவன் சொல்லித்தான் நான் போறேன், அவன் தானே என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன அந்த வீட்டு பக்கத்திலே ஒரு டீக்கர், அவங்க எனக்கு அந்த நாட்களை தெரியும். அவன் பார்த்தோம்னானே இப்பதானே போனாரு, இஞ்சி சொன்ன பிறகு மயிலாச்சு ஒரு டீ குடிக்க கூட காசு காலையிலே தெரிவிக்கல, வேதத்தை வாசிக்கல, யாரும் சொன்னாங்க எல்லாத்தையும் யாருமே நினைச்சு. இப்ப போன இடம் கையில திருப்பியும் பேசினாரு. என்ன இந்த கோட்டை பக்கம் பற்றி ஏறத்துக்கு 3 முறை பேசினாரு. அப்பயாவது எனக்கு சொந்தம் வந்ததா, எனக்கு உணர்வு வந்ததா? எதுவே இல்லை. திருப்பியும் பழைய எல்லாம் அவன் மேலே போட்டு எங்க ஓடணும். பிறகு வந்த வீட்டுக்குள்ள வந்த முகம் வாடி போச்சு, ஒண்ணுமே இல்லை, வெக்கமாச்சு. டிவி கூட பைசா கிடையாது. எப்படி ஆரம்பிச்சது தாயின் கருவை தாங்கிறதுனாலதான் எத்தனையோ தீமைகள் மறித்து போக வேண்டிய நிலையில உன்னை காத்து வழிநடத்துறது நான் தான், உன்னை தெரிந்து கொண்டது நான் தான், உன்னை அழைத்தது நான் தான், ஊதியத்தை கொடுத்தது நான் தான், எஜமானனே நான் தான். தேவைகளுக்கு நீ எங்கெல்லாம் வரணும். இன்னொருத்தன் ஒரு காமிக்க உனக்கு தரணும்னா அவன் இறுதியத்தை நான் தூண்டுறேன்னா 10 பைசா காசு கூட உனக்கு தரமாட்டான். தேவன் தூண்டலைன்னா அவன் உற்சாகமா இருந்ததுன்னா பண்ண மாட்டான். அப்ப தேவன் தூண்டனா நீ இல்லைன்னா நம்மளோட தேடி வந்து அவங்க காமிக்க. ஏன்னா அதை தூண்டி எழுதி எழுப்பி அனுப்புறது நான் தான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கதான் இருக்கிறேன். நான் சில நேரத்தில் நான் சொல்றேன், சும்மா ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கிறோம், வாரமான சந்திக்கிறோம். சில பேரை பார்த்து இப்ப சந்திக்க முடியல. ஒரு நாளாவது நீங்க தசம் பாபு கொடுத்தீங்க, சில பேர் கொடுக்காதே போறீங்க. உங்களை சந்திச்சா ஒவ்வொரு நாளைக்கு காணிக்க எனக்கு கிடைக்குமா கிடைக்காது. 30 நாளுக்கு 30 வீடு பார்க்கலாமா வேணாமா? எத்தனை வீட்டுக்கு வந்துருக்கேன் எனக்கு தேவையில்லையா? எனக்கு தேவை இருக்கா இல்லையாங்க? இதுதான் இல்லையா? சில நேரத்தில் சொல்லலாம் பார்க்கணும். நாங்க அந்த கார்ல போயிருந்தாங்க, தூரம் போனாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ எல்லாம் போயிடும். அதெல்லாம் வண்டியில என்ன பண்ணலாம்? ஏன் நானா கொடுத்துறாங்க அந்த 1000 ரூபாய் ஈஸியா இருந்தது. நீ என்ன கொடுப்ப? நான் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்துடலாமா? அந்த 1000 ரூபாய்க்கு வீட்டு வந்து தேவைன்னா கூட 50 ரூபாய் கொடுக்க மாட்டேங்குது கையில.
அப்ப அந்த 10 ரூபாய் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கட்டணும், எவ்வளவு ஜெபிக்கணும், எவ்வளவு போராடணும், எத்தனை ராத்திரியில என் தூக்கத்தை எடுக்கிறாரு, எத்தனை நிலைகளில என்னை முழங்கால் வைக்கிறாரு, எத்தனை ராத்திரியில தூக்கத்தை எடுக்க வைக்கிறாரு, அத்தனை உழைப்பையும் தேவன் யாருன்னு வாங்குறாரு. 10 ரூபாய் கொடுத்தானா அவன் தோஷத்தை சுமக்க வைக்கிறாரு. அவனுக்காக பூரா மழை கூறி வைத்திருக்காரு. கொடுத்தவன் நிம்மதியா தூங்கலாம வாங்கினா தூக்கம் எனக்கு போச்சு. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடலாம் சொன்னா எனக்கு போனாலே காணிக்கு எவ்வளவுதான் கிடைக்கும். போயிடலாம். எனக்கு கூட ஆசைதான், அழகா காலை நீக்கி நின்று உட்காந்து போகலாம். ஆனா ஒரு காசு கொடுத்தது யாரு எனக்கு? ஒரு நாள் காசு அருமை தெரியாம வந்துட்டேன். அது வீணா எனக்கு கஷ்டமான சூழ்நிலையில வந்துட்டேன். இப்ப தேவன் ஆசிரியருக்கு ஆரம்பித்த பிறகு இப்ப ஒரு பயம் இருக்கு. 10 ரூபாய் நாட்டு தேவன் என்ன செய்யறதுன்னு கேட்பாரு. இப்ப என்ன பயம் இருக்கு? இப்போ இதை அனுபவிக்கிறதுனால தேவன் தப்பாவும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா தேவன் அதிகமா நேசிக்கிறவர். ஏன்னா நல்ல நிலையில இருக்குன்னு எந்த பாகுபாடு இருந்தாலும் என்ன நல்லதானே இருக்கு. இதை பற்றி போட்ட முடியுமா? என்னால உடம்பா பண்ண முடியும். அப்ப எனக்கு போல முடியாத நிலையில கார் அனுப்புவாரு, பைக் அனுப்புவாரு, எதை அனுப்புவாரு, அதுல வர வரலாம். என் கருத்துல நான் போறேன். என் காரியம் அதுதான், சத்திய வசனம் அதுதான். அப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணணும்? தேவ வசனத்தை வாசிக்கணும், தேவ வார்த்தையை கேட்கணும், அதை கை கொள்ளணும். இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர். கடைசியா ஒரு வசனம் யாரு சொல்லலாம்? அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவராய் இருங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் ஐஸ்வர்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்ற கேடகம் ஆவியின் பட்டயம். பொல்லாங்கன் எய்கிற அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் செல்லாமல் போக செய்கிறது. ஒண்ணு கவசம், ஒண்ணு கையாளக்கூடிய ஆயுதம். விசுவாசம் என்ற இந்த விசுவாசம் எப்படி வருது? எப்படி பெரிய பெரிய தாக்குதல்கள் சத்துரு கொண்டு வரக்கூடிய தாக்குதலை நீ தப்பிக்க முடியும்? அந்த தாக்குதல் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் வைத்த அந்த கேடகம் என்னன்னா விசுவாசம். விசுவாசம் கேள்வினால தான் வருது. கேள்வி தேவ வசனத்திற்கு தான் வருது. 17 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேத வசனத்தை வாசிக்காம விசுவாசத்துல வளருவது என்பது முடியாத காரியம். வசனத்துல வளராதவன் வசனம் என்ற பட்டயத்தையும் கையாள தெரியாதவன் கத்தி எடுத்து கையை கீச்சிக்குவார். என்ன பண்ணணும்? சத்துருக்களோடு போராடும் போது நீ கை தேர்ந்தவனாக செயல்பட வேண்டியது அவசியம். நீ தேர்ந்தவனாக இருப்பதற்காக தான் பயிற்சி கொடுக்கிற இடம் தான், பாசறை தான் தேவனுடைய சபை. இங்கதான் சத்தியம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். அப்ப இந்த சத்தியத்தை பெற்றுக் கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில உண்டாகிற சத்துருக்கள் வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறதற்கும் அவன் கொண்டு வரக்கூடிய போராட்டங்களை தடுக்கிறதற்கும் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சத்தியத்தை தவிர வேற பாதுகாப்பு இல்லவே. சத்தியத்தை அல்லாம சத்துருவை தாக்கக்கூடிய ஆயுதமும் வேற ஒன்று. சத்துருவை எப்படி தாக்குது? நான் பல ஜனங்களை நான் பார்த்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க ராத்திரி எடுத்து பார்த்து காடி துப்பி சொல்றாங்க. விசாத்திருப்போ செருப்பாடு அடிப்பேன், கடுப்பாடு அடிப்பேன், செருப்பாடு அடிப்பேன், கடுப்பாடு அடிப்பேன். நான் அப்ப நினைப்பேன் என்ன எப்படி பேசுறேன். ஆனா ஆண்டவர்களை வந்து பாக்குறேன். அது ஒரு ஆவி செருப்பு அடி ஓடுவாங்க. ஒரு அம்மாவுக்கு ஊழியம் பண்ண உள்ளாகலாம் பகுதியில 1 மணி நேரம் கூட தூங்க முடியாது. அந்த அம்மாவுக்கு 7 மந்திரவாதிகிட்ட கூட்டு போனாங்க. கேரளால போகும்போது ஒரு மரத்துல செயின்ல போட்டு கட்டிட்டு புதுசா தடுப்பா வாங்கி கொடுத்து அடித்தாங்க. அந்த அம்மா வழி தாங்க முடியாது. அழுதா விசாசம் எப்படி கண்டித்து பாருங்க. இப்ப வாங்க யார் அடிச்சாங்க? இவங்க கத்தனுக்கு யார் கத்தன் தான் சொன்னாங்க.
இவன் அந்த அம்மா எங்கேயுமே பெண்ணை வரவேன்னு சொல்லி தான் சொன்னிச்சு. ஆனா உடனே ஒரு காலை நீட்டி பார்க்காரு, ஒரு காலை மடக்கி பார்க்காரு. 1 மணி நேரம் ஜெபம் வார்த்தையை கேட்ட அந்த அம்மாவுக்கு மடங்கு கால் உடனே போன கால் தீர செயல்பட்டுச்சு. நடக்க முடியாத இருந்தவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு தூங்க முடியாத இருந்தவங்க நல்லா தூங்கினாங்க. ஒரு கைப்பிடி நிறைய மாத்திரை இல்லாம தூங்க முடியாதவங்க மாத்திரையே போடாம தூங்கினாங்க. இவங்க ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவர் அறியாம வார்த்தையை கேட்டு வந்தவங்க. சத்தியம் யாருக்குள்ளேயும் கிரியை செய்யும். அதை நம்புறவங்களுக்கு யாரா இருந்தாலும் அதை பாதுகாக்கும். இப்ப அந்த சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனை கண்டா தேவன் சந்தோஷப்படுறாரு, அவன் மேல தேவன் பிரியப்படுவார் என்பதுதான் இன்னைக்கு வசன சத்தியம். இப்ப நம்ம தேவ வசனத்தின்படி நடக்கிறவங்க, தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியவங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறாங்க தானே, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களா, கேட்கிறவங்களா, கை கொள்கிறவங்களா, யாருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? இப்ப ஆசீர்வாதம் ஓடி ஓடி ஓடிக்கணும், மாறி மாறி கொடுங்க. மற்றவங்க உடைச்சதெல்லாம் இப்படிதான் போகுது.
சத்தியம் வெளிப்பட்டதற்காக யார் உமக்கு பிரியமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை சத்தியத்தின்படி நடக்கிறது என்று சொன்னார். அந்த சத்தியமாகிய நீர் எங்களுக்குள் இந்த நிலையை கொடுத்திருக்காங்க. எல்லா நிலையிலும் எப்பொழுது நான் நமக்கு முன்பாக வந்து நிற்பேன் என்ற கொடுத்த காணிக்கைகளை ஆற்றுவோம். ஆண்டவரை கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆற்றுவோம். உங்களுடைய பாதுகாப்பின் குடும்பங்களின் மேலே இருக்கட்டும். பகலிலே வெயிலாகி இரவிலே நிலவாகி சேதப்படுத்துவார்கள் என்ற வார்த்தை ஒரு சேதனுக்கு நாம் காட்டுவது நிறைய ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் அந்த மக்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். அவர்களை குறிப்பிடுத்த நடத்தி ஆசீர்வதி எல்லா மகிமையும் கொண்டாக இயேசு கிறிஸ்து நிறைய நாமத்தை செபிக்கிறோம். ஜீவனம் நடத்தினார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இருவரை பரிசுத்தமான நாமத்தை அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இந்த சத்தத்தை கேட்கிற சகல ஜனங்களும் என்று நீடித்து நிலைத்து ஒருவரை வாசிக்க